வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு ecom ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இகாமர்ஸ் பிசினஸ்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம ecom ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் பெறுங்க. நம்ம சேனல்ல இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டான வீடியோஸை நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தான் இகாமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ நம்ம சேனல்ல இகாமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், போட்டோ ஷூட் எப்படி எடுக்கணும், செல்லர் பேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ண ஆர்டர்ஸ்க்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும். சோ இந்த மாதிரியான A to Z டீடைல்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல்ல தான் இருக்கு. சோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல GST NIL ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறீங்க. சோ NIL ரிட்டர்ன் அப்படிங்கறது ஏற்கனவே நான் ப்ரீவியஸா சொல்லிட்டு இருந்திருப்பேன். இந்த மந்த் ஃபுல்லா உங்களுக்கு எந்த சேலுமே நடக்கல அப்படின்னு நீங்க GSTல ஃபைல் பண்ணணும். சோ அதுதான் NIL ரிட்டர்ன். சோ NIL ரிட்டர்ன் ஏன் ஃபைல் பண்ணணும், எனக்கு சேல் ஆகலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க GST அப்ளை பண்ணி உங்களுக்கு GST நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த எவ்ரி மந்த் நீங்க கண்டிப்பா GST ஃபைல் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு சேல் நடந்துச்சு அப்படின்னா என்ன சேல்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஒரு மந்த் ஃபுல்லா ஒரு சேல் கூட நடக்கல அப்படின்னா NIL ரிட்டர்ன், அதாவது 0 சேல்ஸ் அப்படின்னு நீங்க காமிக்கணும். சோ இதை காமிக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு GST அப்ளை பண்ணாததுக்கு பெனால்டி போடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு GST நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு மந்த்தும் GST ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணாத சமயத்துல நீங்க ஃபைல் பண்ண ஸ்கிப் பண்ண ஒரு மந்த்துக்கும் ஒரு டேட்டுக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கு ஃபைன் அப்ளிகபிள் ஆகும். சோ இது எல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா எவ்ரி மந்த் நீங்க GST ஃபைல் பண்ணும். சோ NIL ரிட்டர்ன் அப்படிங்கிறது மந்த் ஃபுல்லா எந்த சேல்ஸும் நடக்கல அப்படிங்கிறது. சோ இது வந்து ஒரு ஈஸி ப்ராசஸ் தான். சிம்பிள் ஸ்டெப்ஸ், 1 மினிட்லயே உங்களால இந்த GST ஃபைல் பண்ணிட முடியும். சோ GST எப்படி NIL ரிட்டர்ன் ஃபைல் பண்றது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க GST ஃபைல் பண்றதுக்கு GSTயோட அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க, gst.government.in. சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு GSTயோட அபிஷியல் போர்ட்டல் ஓபன் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல லாகின் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். சோ இந்த டேபை கிளிக் பண்ணி தான் உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கோட் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய GST போர்ட்டல்ல லாகின் பண்ணிக்கணும். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய GST போர்ட்டல் இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. மேல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கும், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா GST நம்பர், நேம் எல்லா டீடைல்ஸ் இங்க ஷோ ஆகும். அண்ட் பாத்தீங்கன்னா ஃபைல் ரிட்டர்ன் அப்படிங்கிற டேப் இருக்கும். இந்த டேபை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி மந்த் நீங்க GST ஃபைல் பண்ணும்போது இந்த டேபை கிளிக் பண்ணி தான் உள்ள வரணும். சோ ஒன்ஸ் ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பினான்சியல் இயர் அப்படிங்கிறது கேட்கும். பினான்சியல் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும். சோ அந்த பினான்சியல் இயர் அப்படிங்கிறது எந்த இயருக்கு நீங்க உங்களுடைய GST ஃபைல் பண்ண போறீங்க. சோ அந்த பினான்சியல் இயர் கிளிக் பண்ணிக்கோங்க. பினான்சியல் இயர் பாத்தீங்கன்னா 2021ல இருந்து 22 அது ஆக்சுவலி அப்படியே தான் இருக்கும். சோ நீங்க டிஃபால்ட்டா செலக்ட் பண்ண தேவையில்லை. சோ பினான்சியல் இயர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த மந்த்துக்காக நீங்க GST ஃபைல் பண்ண போறீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா குவார்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சோ இப்போ வந்து 3 மந்த்ஸா GST போர்ட்டல்ல நிறையவே அப்டேட் பண்ணிட்டாங்க, ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பண்ண போறது பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 செட் ஆஃப் மந்த்ஸ் இதுல இருக்கும். சோ இந்த 3 மந்த்ஸ்ல எந்த மந்த் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எந்த பர்டிகுலர் மந்த்துக்கு நீங்க இந்த முறை GST ஃபைல் பண்ண போறீங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு சைட்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா போர்ட்டலுக்குள்ள போயிடும். சோ இங்கதான் வந்து GST ஃபைல் பண்ண போறீங்க. இதுல 4 காலம்ஸ் இருக்கும். இதை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். GSTR1, 2A, 2B and 3B. சோ இந்த 4 டீடைல்ஸ் தான் நீங்க நார்மலா எல்லா GST போர்ட்டல்லையுமே இருக்கும். இதுல நீங்க பண்ண வேண்டியது GSTR1. சோ GSTR1 அப்படிங்கிறது உங்களுடைய சேல்ஸ். சோ இங்கதான் நீங்க NIL ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறீங்க. சோ ஒன்ஸ் அந்த GSTR1 அந்த டேப்ல இருக்கிற ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.
ப்ரிப்பேர் ஆன்லைன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உள்ள பேஜுக்கு போயிடும். சோ இங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கும். சோ இது எதை பத்தியுமே நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லா எந்த சேலுமே நடக்கல, அதனால நீங்க 0 தான் பண்ண போறீங்க. ஒன்ஸ் இங்க ஜெனரேட் சம்மரி அப்படிங்கிற டேப் இருக்கும். சோ அந்த டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸ் எதுவும் நடக்கல அப்படிங்கிறதுக்கான 0 வந்து எனேபிள் ஆயிடும். சோ ஒன்ஸ் அது எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட்ல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி ஃபைல் வந்து சப்மிட் ஆகும். சோ இது பாத்தீங்கன்னா நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்க வேண்டியது லாஸ்ட் மந்த் சேல்க்கு தான் நீங்க கரண்ட் மந்த்ல நீங்க ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ண போறீங்க. அது மட்டும் நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. சோ கரண்ட் மந்த்துக்கான ஜிஎஸ்டி நீங்க ஃபைல் பண்ணல. சோ எவ்ரி மந்த் ஜிஎஸ்டி வந்து லாஸ்ட் மந்த் என்ன சேல்ஸ் நடந்துச்சோ அதை கரண்ட் மந்த்ல நீங்க ஜிஎஸ்டியா ஃபைல் பண்ணுவீங்க. அதுதான் நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்க வேண்டியது. சோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட்ல உங்களுக்கு ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைல் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த ஃபைல் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஜிஎஸ்டியோட நில் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். சோ ஒன்ஸ் நீங்க ஃபைல் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபைல் பண்றதுக்கான ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி சப்மிட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இங்க ஷோ அப் ஆகும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி, உங்களுடைய ஜிஎஸ்டி யாரோட நேம்ல இருக்கோ அந்த நேம் இங்க எனேபிள் ஆகும். சோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் வித் டிஎஸ்சி அண்ட் இவிசி அப்படின்னு இருக்கும். டிஎஸ்சி அப்படிங்கிறது டிஜிட்டல் சிக்னேச்சர், நீங்க இங்கேயே சிக்னேச்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல் வித் இவிஎஸ்சி எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட், ஓடிபி நம்பர். சோ இந்த எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் யூஸ் பண்ணி மோஸ்ட்லி பண்ணுங்க. சோ டிஜிட்டல் சிக்னேச்சரும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஓடிபி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஒன்ஸ் அந்த டேப் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி ஆர் உங்களுடைய மொபைல் நம்பர், சோ ரெண்டுத்துக்குமே ஒரு ஓடிபி நம்பர் வரும். சோ அந்த ஓடிபி நம்பரை அந்த டேப்ல எனேபிள் பண்ணிட்டு நீங்க வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடும். சோ ஃபைல் பண்ணி முடிச்சோடனே சக்சஸ்ஃபுல்லி ஃபைல்டு ஃபார் GSTR1 ஃபார் மந்த் இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஷோ அப் ஆகும். சோ இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ஜிஎஸ்டி நில் ரிட்டர்னை GSTR1 ஃபார்ம்ல ஃபைல் பண்ணியாச்சு. சோ இதுதான் ப்ராசஸ். இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி மந்த் சேல்ஸ் நடந்துச்சுனாலும் நடக்கலனாலும் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் ஆகும், அவ்வளவுதான். சோ எவ்ரி மந்த் ஜிஎஸ்டியை ஃபைல் பண்றதுக்கு மறக்காதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒன்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ற ஒரு டேஸ்க்கும் உங்களுக்கு ஃபைன் அலோகேட் ஆகும். சோ இதுதான் ஜிஎஸ்டியோட ப்ராசஸ். சோ ஜிஎஸ்டி பத்தின டீடைல்ஸ் இது மட்டும் இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் பத்தினது. சோ உங்களுக்கு ஜிஎஸ்டி பத்தின எல்லா டீடைல்ஸ்க்குமே அதுல சொல்யூஷன் இருக்கும். ஒன்ஸ் அதை கோ த்ரூ பண்ணுங்க. சோ ஜிஎஸ்டி நில் ரிட்டர்ன் GSTR1ல ஃபைல் பண்றது இவ்வளவுதான். இதே ஸ்டெப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் நீங்களும் பண்ணணும், இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ecommerce தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.